வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். பங்களா வீட்டில் நடந்த துணிகர கொள்ளை, 2 இந்திய இளைஞர்கள் சிக்கினர், மேலும் 8 பேருக்கு வலைவீச்சு. கில்லான் பண்டமரன் ஜலான் ஜாகோங்கில் உள்ள ஓர் இந்தியரின் பங்களா வீட்டில் பாராங் முனையில் முகமூடி கொள்ளையர்கள் நடத்திய துணிகர கொள்ளை சம்பவத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் என்று நம்பப்படும் அந்த கொள்ளை கும்பலைச் சேர்ந்த 2 இந்திய இளைஞர்கள் பிடிபட்டனர். கடந்த வியாழக்கிழமை அதிகாலை 5 மணியளவில் அந்த பங்களா வீட்டின் உரிமையாளர் என்று நம்பப்படும் 37 வயது நபரை பாராங்கினால் வெட்டி காயப்படுத்தியது உட்பட வீட்டில் இருந்த ஒரு மாதுவையும் மற்றொரு நபரையும் கட்டி போட்ட பின்னர் ரொக்க பணம், சாமி சிலைகள், நகைகள் உட்பட 6 லட்சம் வெள்ளி பெறுமானமுள்ள பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டன. 2 கார்களில் வந்திறங்கி பங்களா வீட்டின் வேலி சுவரில் ஏறி குதித்து பாராங் முனையில் 10-12 பேர் நடத்திய இந்த கொள்ளை தொடர்பில் தென்கிழான் மாவட்ட போலீசார் மேற்கொண்ட துரித நடவடிக்கையில் 2 இந்திய இளைஞர்கள் கைது செய்யப்பட்டதாக தெரியவந்துள்ளது. புட்டாலிங் ஜெயா கொத்த டமன்சாரா செக்ஷன் 6 குகுசான் செம்பாக்கா ஜலான் சிச்சாவியைச் சேர்ந்த 23 வயது இளைஞர் மற்றும் தஜோங் மலிம், தமன் மலிம் டுவா ஜலன் மலிமை சேர்ந்த 38 வயது நபர் ஆகியோரை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த கொள்ளை சம்பவத்தில் மொத்தம் 10 பேர் ஈடுபட்டதை பிடிபட்ட 2 கொள்ளையர்களும் ஒப்புக்கொண்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. இந்த கொள்ளை சம்பவம் குறித்து கிடைக்கப்பெற்ற அவசர அழைப்பை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட பங்களா வீட்டை நோக்கி போலீசார் விரைவதற்குள் கொள்ளையர்கள் 2 கார்களில் தப்பிச் சென்று விட்டதாக நம்பப்படுகிறது. எனினும் மோப்ப நாய்களைக் கொண்டு போலீசார் நடத்திய சோதனையில் அந்த கால்வாயில் பதுங்கியிருந்த லிங்கேஸ்வரன் முனியாண்டி என்று அடையாளம் கூறப்பட்ட 23 வயதுடைய கொள்ளையன் வளைத்து பிடிக்கப்பட்டான். அவனிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் கொள்ளை நடந்த பங்களா வீட்டிற்கு அருகாமையில் உள்ள எண் இடப்படாத ஒரு வீட்டில் 38 வயதுடைய தமிழ்குமரன் பன்னீர் செல்வம் என்று அடையாளம் கூறப்பட்ட நபர் பிடிபட்டார். இந்த இருவரை கைது செய்தது மூலம் போலீசார் 29 அங்குல நீளமுள்ள நீண்ட வெட்டுக்கத்தி, சாக்லேட் நிறத்திலான ஜாக்கெட்டுகள், கையுறைகள், முகமூடிகள் போன்றவற்றை பறிமுதல் செய்துள்ளனர். இந்த கொள்ளையில் ஈடுபட்டதாக நம்பப்படும் மேலும் 8 பேரை போலீசார் அடையாளம் கண்டுள்ளனர். அவர்களை தேடும் நடவடிக்கையில் போலீசார் முழு வீச்சில் ஈடுபட்டு வருவதாக தெரியவந்துள்ளது. பிடிபட்டுள்ள கொத்த டமன்சாராவை சேர்ந்த 23 வயது நபருக்கு முந்தைய குற்றப்பதிவு எதுவும் இல்லை. பிடிபட்ட மற்றொரு நபரான தஞ்சோங் மாலிமை சேர்ந்த 38 வயதுடைய நபருக்கு மொத்தம் 14 குற்றப்பதிவுகள் உள்ளன. பண்டாபரு கில்லான், கபார், புகி ராஜா, குவாந்தான் உட்பட பல்வேறு பகுதிகளில் அந்த நபர் பாராங் முனையில் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டு வந்திருப்பது தெரியவந்துள்ளது. விசாரணைக்கு ஏதுவாக அந்த 2 நபர்களையும் தடுத்து வைப்பதற்கு போலீசார் நீதிமன்ற ஆணையை பெற்றுள்ளனர். இந்தியர்களின் சமூகவியல் மேன்மைக்காகவும் அவர்களை வளப்படுத்துவதற்காகவும் அரசாங்கத்திடம் இருந்து மொத்தம் 30 கோடி வெள்ளியை மித்ரா கோரும் என்று அதன் தலைவர் பி. பிரபாகரன் தெரிவித்தார். இந்தியர்களின் பொருளாதார சமூகவியல் உருமாற்று பிரிவான மித்ராவிற்கு தற்போது அரசாங்கம் வழங்கி வரும் 10 கோடி வெள்ளி போதுமானதாக இல்லை என்று பத்து எம்பியான பிரபாகரன் குறிப்பிட்டார். மித்ராவிற்கு மேலும் கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்வது மூலம் இந்திய சமுதாயத்தின் மத்தியில் B40 தரப்பினரையும் பரம ஏழைகளையும் வளப்படுத்துவதற்கு பயன்படுத்த முடியும் என்று பிரபாகரன் தெரிவித்தார். இதற்கான விண்ணப்பத்தை பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிடம் முன்வைக்கப்படும் வேளையில் 2025ஆம் ஆண்டு பட்ஜெட்டில் முன்னிலைப்படுத்தக்கூடிய விவகாரங்களில் இதுவும் ஒன்றாக இருக்கும் என்று பிரபாகரன் குறிப்பிட்டுள்ளார். ஊழல் மற்றும் அதிகார துஷ்பிரயோகத்திற்கு எதிரான அரசாங்கத்தின் போராட்டத்திற்கு பொதுமக்கள் தொடர்ந்து ஆதரவளிக்க வேண்டும் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தினார். கடந்த காலத்திலோ அல்லது அண்மையிலோ நாட்டின் வருமானத்தில் இருந்து கோடிக்கணக்கான வெள்ளியை அபகரித்த விஷயத்தை அரசாங்கம் பொறுத்துக் கொள்ளாது என்று அவர் கூறினார். ஊழல் மற்றும் அதிகார துஷ்பிரயோகத்திற்கு எதிரான உறுதியான நிலைப்பாடு இன்னமும் ஓர் அரசியல் சாக்காக பயன்படுத்தப்படுகிறது. இது உண்மையில் துரதிர்ஷ்டவசமானது என்று பிரதமர் குறிப்பிட்டார்.
கிராம தலைவர் பெங்குலு முதல் இமாம் வரை அனைவரும் தங்கள் பங்களிப்பை வழங்கியுள்ளனர். அவர்கள் பங்களித்தார்கள் என்பதற்காக அவர்களுக்கு திருடும் உரிமையை அது அளிக்குமா? பள்ளிவாசலுக்கு பங்களித்தார் என்பதற்காக இமாம் அங்கு திருட முடியுமா என்று பிரதமர் கேள்வி எழுப்பினார். அதேபோல் ஒரு நிதி அமைச்சர் தனது பங்களிப்புக்காக திருடியதை நியாயப்படுத்த முடியுமா என்று பிரதமர் வினவினார். இன்று தஞ்சோங் மலிம் சுல்தான் இட்ரிஸ் கல்வியியல் பல்கலைக்கழகமான உப்சியில் கல்வி தின நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் பிரதமர் இதனை தெரிவித்தார். சிங்கப்பூர் டாலருக்கு நிகராக மலேசிய ரிங்கிட்டின் மதிப்பு உயர்ந்திருப்பதால் ஜொஹர் பாருவுக்கு சென்று செலவிடுவது பற்றி சிங்கப்பூர் வாடிக்கையாளர்கள் மறுபரிசீலனை செய்யக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரிங்கிட்டின் மதிப்பு தொடர்ந்து உயர்ந்து சிங்கப்பூர் பணம் $1 3 ரிங்கிட்டுக்கும் கீழ் என்ற நிலையை எட்டுமா என்பது குறித்து ஊகம் எழுந்துள்ளது. கடைசியாக கடந்த 2020 பிப்ரவரியில் இந்த நிலையை ரிங்கிட் எட்டியிருந்தது. அப்போது சிங்கப்பூர் பணம் $1 2 ரிங்கிட் 90 சென்ட் என்ற அளவில் அது இருந்தது. ரிங்கிட்டின் மதிப்பு தொடர்ந்து வலுவாக இருந்தால் நாட்டின் சுற்றுப்பயணத்துறையையும் பொருளியல் கண்ணோட்டத்தையும் அது பாதிக்குமோ என்ற பேச்சு சிங்கப்பூரியர்கள் மத்தியில் எழுந்துள்ளது. இது ஆரம்ப கட்டமே என்பதால் ரிங்கிட்டின் எழுச்சி எவ்வளவு காலத்துக்கு நிலைத்திருக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். முன்னோக்கி பார்க்கையில் நாணய மாற்று விகிதம் ஏறி இறங்கும் என பெரும்பாலான வல்லுநர்கள் எதிர்பார்க்கின்றனர். ஜொஹர் கொத்ததிங்கி டெசாரு பண்டார் பினாவாரில் ஒரு ஹோட்டலின் ஏற்பாட்டில் நடைபெற்ற 2024 ஆண்டு பேன் ஏசியா அனைத்துலக ஓட்ட போட்டியில் திருநங்கைகளும் கலந்து கொண்டு அரை நிர்வாணமாக ஓடியதாக கூறப்படும் தகவல் தொடர்பில் விரிவான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மலேசிய கலாச்சாரத்திற்கு முரணான இந்த செயல் குறித்து தமது கண்டனத்தை பதிவு செய்த பினாவார் சட்டமன்ற உறுப்பினர் ஃபவுசியா மிஸ்ரி, உண்மையிலேயே இப்படியொரு சம்பவம் நிகழ்ந்திருக்குமானால் சம்பந்தப்பட்ட நபருக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். சிங்கப்பூரில் இருந்து பழைய இரும்பு பொருட்களை கொள்முதல் செய்த விவகாரத்தில் தங்களை மோசடி செய்து பண இழப்புக்கு ஆளாக்கியது மட்டுமின்றி தங்களுக்கு எதிராக போலீசில் பொய் புகார் செய்த கிள்ளானைச் சேர்ந்த ஜெயசர்மா விவகாரத்தில் மிம்தா எனப்படும் மலேசிய இந்தியர் உலோக மறுசுழற்சி வர்த்தகர் சங்கம் தலையிட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட நபர் சட்டத்தின் பிடியில் இருந்து தப்பிவிடாமல் அவரை போலீசாரின் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்து கடும் நடவடிக்கை எடுக்கப்படுவதை உறுதி செய்வதற்கு மிம்தா தலைவர் டத்தோஸ்ரீ ஆறுமுகம் தங்களுக்கு உதவிட வேண்டும் என்று சித்யாவான் ரக்ஷா மெட்டல் நிறுவனத்தின் வர்த்தக சகாக்களில் ஒருவரான குணாலன் ராஜகோபால் கேட்டுக் கொண்டுள்ளார். தாங்கள் வழங்கிய பணத்தில் எஞ்சிய தொகையான 4,57,500 வெள்ளியை திரும்ப கொடுக்காமல் தங்களுக்கு எதிராக பொய் புகார் செய்த ஜெயசர்மா மற்றும் அவரின் மனைவிக்கு எதிராக தாங்களும் போலீசில் புகார் செய்திருப்பதாக குணாலன் விளக்கினார். இந்நிலையில் ஜெயசர்மா விவகாரத்தில் போலீசாரின் அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக தாங்கள் காத்திருக்கும் வேளையில் இதுபோன்ற மோசடி பேர்வழிகளிடம் சங்க உறுப்பினர்களும் மற்றவர்களும் ஏமாற்றப்படாமல் இருக்க இவ்விவகாரத்தில் சங்க உறுப்பினர்களை பாதுகாப்பதற்கு மிம்தா அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று அதன் தலைவர் டத்தோஸ்ரீ ஆறுமுகத்தை குணாலன் கேட்டுக்கொண்டார். உறுப்பினர்களின் நலனை பாதுகாக்கும் மிகப்பெரிய கடப்பாட்டை மிம்தா கொண்டுள்ளது. இவ்விவகாரத்தில் மிம்தா குரல் எழுப்புவது மூலம் ஜெயசர்மாவிற்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதில் போலீஸ் துறை விரைந்து செயல்பட முடியும். குறிப்பாக உலோக மறுசுழற்சி தொழில்துறையினரை பாதுகாப்பதற்கு மிம்தா தலைவர் என்ற முறையில் டத்தோஸ்ரீ ஆறுமுகம் போலீஸ் துறையுடன் விரைந்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். ஜெயசர்மா போன்ற மோசடி பேர்வழிகளின் செயல்களுக்கு மிம்தா ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று தாங்கள் எதிர்பார்ப்பதாக ரக்ஷா மெட்டல் நிறுவனத்தின் சார்பில் குணாலன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கோலாலம்பூரில் உள்ள உறைவிட பள்ளி ஒன்றில் பாடகி ஒருவரின் மகன் சக மாணவர்களால் பகடிவதைக்கு ஆளாகியிருப்பதாக கூறப்படும் சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை செய்து வருவதாக டங்வங்கி மாவட்ட போலீஸ் தலைவர் ஜுலிஸ்மி எஃபெண்டி சுலைமான் தெரிவித்துள்ளார். சம்பந்தப்பட்ட மாணவனை கீழே தள்ளி அவனுக்கு காயம் விளைவித்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் இதுவரையில் 5 போலீஸ் புகார்கள் பெறப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இச்சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மாணவனின் வாக்குமூலத்தை போலீசார் பதிவு செய்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார்.
பேரா மாநில அரங்கில் பேரா FC அணிக்கும் ஜொஹூர் டருல் தாசீம் அணிக்கும் இடையில் நடைபெறவிருக்கும் சூப்பர் லீக் கால்பந்து போட்டியில் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு சுமார் 500 போலீஸ்காரர்கள் கடமையில் அமர்த்தப்படுவர் என்று பேரா மாநில போலீஸ் தலைவர் டத்தோ அசீசி மட் அரிஸ் தெரிவித்தார். இந்த ஆட்டத்தை காண வருகின்றவர்கள் அரங்கிற்கு வெளியே மோதலில் ஈடுபடுவதை முற்றாக தவிர்க்க வேண்டும் என்று இரு அணியினரின் ஆதரவாளர்களையும் டத்தோ அசீசி கேட்டுக் கொண்டார். கடந்த செப்டம்பர் 23ஆம் தேதி சரவாக் சொங் என்ற இடத்தில் ராணுவ வீரர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் விசாரணைக்கு உதவும் வகையில் போலீஸ்காரர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதை உள்துறை அமைச்சர் டத்தோ ஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் உறுதிப்படுத்தியுள்ளார். அண்மையில் சரவாக்கிற்கு தாம் மேற்கொண்ட வருகையின் போது சம்பந்தப்பட்ட போலீஸ்காரர் கைது செய்யப்பட்டதை சரவா மாநில போலீஸ் கமிஷனர் டத்தோ மன்ஷா அத்தா தம்மிடம் தெரிவித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணை அறிக்கை ஒன்றை திறந்திருப்பதையும் சைஃபுடின் சுட்டிக்காட்டினார். கார் ஒன்று தீப்பற்றிக் கொண்டதில் முதியவர் ஒருவர் உயிரிழந்தார். இச்சம்பவம் இன்று சனிக்கிழமை பிற்பகல் 2:30 மணியளவில் சர்டாங் சிறைக்கம்பாங்கன் தமான் புக்கிட் சர்டாங் என்ற இடத்தில் நிகழ்ந்தது. இச்சம்பவம் தொடர்பாக பிற்பகல் 2:39 மணியளவில் தாங்கள் ஓர் அவசர அழைப்பை பெற்றதாக ஸ்லாங்கூர் தீயணைப்பு மீட்புப் படை உதவி இயக்குநர் அமட் முக்லிஸ் முக்தார் தெரிவித்தார். 90 விழுக்காடு முற்றாக அழிந்துவிட்ட காரில் உள்ளூரை சேர்ந்த 80 வயது முதியவர் மரணமடைந்தார். அவர் கடும் தீக்காயங்களுக்கு ஆளாகிய நிலையில் சம்பவ இடத்திலேயே மாண்டார் என்று அமான் முக்லிஸ் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.